ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வர்மக்கலையின் ரகசியங்கள். வர்மக்கலைனதும் இந்தியன் படமும் 7ஆம் அறிவு படமும் தான் ஞாபகத்துக்கு வரும். இது போதாதுன்னு ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படத்தை பார்த்ததும் இந்தியன் தாத்தாவோட வர்மக்கலை இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் சும்மா வரல நீட்டிட்டு தாத்தா மாதிரி வர்மம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் 2 படத்துல பாக்குறப்போ இந்த வர்ம கலையெல்லாம் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அது எப்படி வர்மம் போட்டு தூங்க வைக்க முடியும், ஓட வைக்க முடியும், பாடிட்டே இருக்க வைக்க முடியும்? நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த வர்ம கலைய வச்சுதான் நம்ம முன்னோர்கள் பல நோய்களையே குணப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, நாமளே தினமும் வர்ம கலையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழப்பமா இருக்கா? ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வர்ம கலையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், வர்ம கலையை முதல்ல யார் உருவாக்குனது? அகத்தியர் தான். கிட்டத்தட்ட 50,000 பாடல்கள் வர்மக்கலைய பத்தி எழுதப்பட்டிருக்கு. இதோட முழு ஹிஸ்டரிய நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ வர்மக்கலைய பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வர்மக்கலைய தற்காப்பு கலைன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நோயை குணப்படுத்துறதுக்கான சூப்பரான டெக்னிக்கும் தான் இந்த வர்மம். 108க்கும் மேல வர்மங்கள் இருக்கு. நம்ம உடல்ல இருக்க பிரஷர் பாயிண்ட்ஸோட தான் இந்த வர்மங்கள் கனெக்ட் ஆகி இருக்கும். நம்ம பேலன்ஸ்டான ஆரோக்கியமான லைஃப வாழணும்னா அதுக்கு வாத்தா பித்தா கப்பான்னு 3 தோஷங்களும் பேலன்ஸ்டா இருக்கணும். இதுதான் வர்மாவோட பிரின்சிபல். இப்ப நம்ம பாக்குற அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், இந்த மாதிரி ஹீலிங் டெக்னிக்ஸ், அப்புறம் குங்ஃபூ, கராத்தே மாதிரி ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வர்ம கலைய அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம தினமும் வர்மத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன உதாரணங்கள்ல சொல்றேன். இருமல் வந்தா தலைய தட்டுறோம். ரொம்ப குழப்பத்துல இருக்கப்போ புருவங்களுக்கு நடுவுல விரல வச்சு உட்கார்றோம். ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கப்போ என்னடா இதுன்னு தலைய சொறிறோம். இதெல்லாமே ஒரு வகையான வர்மம் தான். இருமும் போது தலைய தட்டினா இருமல் நிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வேலை செஞ்சிருக்கோம்? கரெக்டா பிரஷர் பாயிண்ட்ஸ் நம்ம அழுத்திருப்போம். ஏன் ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே வர்மத்தை யூஸ் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த உடனே முதுக தட்டி கொடுப்பாங்க. இது இந்த உலகம் முழுக்க எல்லா டாக்டர்ஸும் செய்யறது. முதுக தட்டுனதும் குழந்தை அழ ஆரம்பிக்கும். குழந்தை அழுதாதான் அது ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இப்படி தட்டி தான் அதை கண்டுபிடிப்பாங்க. இப்படி பிறக்கிறப்பவே வர்மத்தோட தான் குழந்தை பிறக்குது. வர்மாவோட முக்கியமான செயல்பாடு நம்ம உடல்ல இருக்க பிரஷர் பாயிண்ட்ஸை தூண்டி விடும். சின்ன குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. மிதமான சூட்ல தண்ணி இருக்கும். இப்படி பண்றப்போ அந்த வாரத்துல குழந்தைக்கு தசையிலேயோ ஏதாவது அடிபட்டிருந்தா அதெல்லாம் சரியாகும். நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறப்போ வெவ்வேறு இடங்கள்ல அழுத்தம் கொடுப்பாங்க. இப்படி வர்மக்கலை உடலோட பாதுகாப்புக்காக ரொம்பவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. மருத்துவத்துக்காக இதை பயன்படுத்தலாம். சரி, உண்மையிலேயே இந்த வர்மக்கலை மூலமா கொலைலாம் பண்ண முடியுமா? ஒருத்தரை வீழ்த்த முடியுமா? இந்தியன் தாத்தா போடுற வர்மங்கள் எல்லாம் உண்மைதானா? கேரளா, தமிழ்நாடு இந்த பகுதிகளில் அதிகமா யூஸ் பண்ணப்பட்ட தற்காப்பு கலை களரி பயட்டு. இதுல வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. கரெக்டா அந்த பாயிண்ட்ல எப்படி தாக்கி எதிரில இருக்கிறவன தோக்கடிக்கலாம்னு கத்து வச்சிருப்பாங்க. சோ ஆபத்தான நேரங்கள்ல வர்மக்கலைய பயன்படுத்தி மத்தவங்களை தாக்கிருக்காங்கன்னு பழங்கால நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வர்மக்கலைய கத்துக்கிறப்போ அந்த பாயிண்ட்ஸ முழுசா தெரிஞ்சுக்கணும். அது எங்க இருக்கு, அதோட ஆழம் என்ன, எப்படி வேகமா அழுத்தினா தாக்கம் ஏற்படும், இப்படி ஒவ்வொரு டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அழுத்துற வேகம், அழுத்துற இடம், இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்மக்கலைய வச்சு ஒரு ஆளை கொல்லவும் முடியும், சுயநினைவை இழக்க வைக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். கோபாலகிருஷ்ணன் ஆசன் ஒரு வர்மக்கலை ஆசிரியர். வர்மக்கலைய முன்னாள் ஆசான்கள் கிட்ட இருந்து தான் அவர் கத்துக்கிறாரு. அவர் வர்மக்கலை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. நம்ம உடல் மட்டும் தயாரா இருந்தா பத்தாது, மனசும் தயாரா இருக்கணும். உடல் மனம் ரெண்டையும் பயிற்சிக்கு தயார்படுத்தணும். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். எங்கெல்லாம் பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பிரஷர் பாயிண்ட்ஸ்ல எது நரம்புகள், எது உறுப்புகள், எது எலும்பு, இப்படி வகைகளை கண்டுபிடிக்கணும். பல வருடங்கள் பயிற்சி பண்ணாதான் இந்த கலையை கத்துக்க முடியும். இத பல துறவிகள், ஆசான்கள் தான் கத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும். பொறுமையோட, டிசிப்ளினோட, கவனத்தோட இந்த கலையை கத்துக்கணும். வர்மா அடிங்கிற தனி கலைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க ஆளுங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்களாம். ஸ்டேஜ்ல வர்மாடியை இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். வெறும் தற்காப்புக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். எதிராளிய காயப்படுத்தவோ துன்புறுத்தவோ இதை யூஸ் பண்ண கூடாது. இவன் தாக்குதல் கடுமையா இருந்தா கூட தற்காப்புக்காக தான் இதை யூஸ் பண்ணணுமே தவிர தாக்க கூடாது. இப்படி வர்மக்கலைய பயிற்சி பண்ணக்கூடியவங்களே பல ரூல்ஸ ஃபாலோ பண்றாங்க. இந்த வர்மக்கலை மாதிரி இந்தியால மருந்துகளே இல்லாம நோய்களை குணப்படுத்துற பயிற்சிகள்லாம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஹெய்டல்பர்க் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஜெர்மன் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரோமன் செயிலர் இந்தியாவுக்கு வந்தாரு. வேலாயுதம் ஆசான் கிட்ட அப்ரெண்டிஸா சேர்ந்து இந்த வர்மக்கலையும் மருத்துவத்தையும் எப்படி இணைக்கிறாங்கன்னு கவனிச்சாரு. இந்த கலைய பார்த்த செயிலருக்கு செம ஷாக்கு. ஏன்னா வர்மக்கலைய வச்சு உண்மையாவே மருந்தே இல்லாம நோயை குணப்படுத்தினாங்க. இந்த வர்மக்கலைக்கான ரகசியங்களை செயிலருக்கு சொல்ல யாரும் விருப்பப்படல. ஆனா செயிலர் கண்ணு முன்னாடி ஒரு அதிசயத்தை பார்த்தாரு. ஒருத்தர் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாருன்னு அந்த பேஷண்ட்ட ஆசான் கிட்ட கூட்டு வராங்க. கீழே விழுந்த பேஷண்ட்டுக்கு சுத்தமா சுயநினைவு இல்ல. அப்ப ஆசான் வர்மக்கலையை யூஸ் பண்ணிருக்காரு. பேஷண்டோட பாதத்துல இருக்க வர்மா பாயிண்ட்ஸை தூண்டி விட்டதும் அந்த பேஷண்ட் திரும்ப கண்ணு முழிச்சுக்கிறாரு. செயிலருக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இதுவரை சண்டை, தற்காப்பு கலைய பார்த்த செயிலருக்கு குணப்படுத்தக்கூடிய கலையா இந்த வர்மத்தை பார்த்ததும் செம்ம ஷாக்கு.
எல்லாத்தையும் தாண்டி வர்மா பாயிண்ட்ஸ வச்சு விலங்குகள் பறவைகள் எல்லாம் கூட கட்டுப்படுத்திருக்காங்கன்னு வர்ம பயிற்சியாளர்கள் சொல்றாங்க. மனுஷங்க மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் இந்த வர்ம கலையை வச்சு கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்குன்னா இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். முடக்குவாதம், சுளுக்கு, எலும்பு முறிவு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் குணப்படுத்த வர்மக்கலை காலங்காலமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சுளுக்கு பிடிச்சிருச்சா எண்ணெய் தேய்ச்சி அந்த இடத்த நீவி விடுவாங்களே, இதுவுமே ஒரு வகையான வர்மம் தான். இந்த வர்மக்கலை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு நிறைய பிரைவேட் மார்ஷல் ஆர்ட் அகாடமிஸ் நாங்க சொல்லித்தரோம்னு கத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஈஸியா கத்துக்கலாம்னு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த வர்மக்கலையில சிறந்து விளங்கணும்னா அதுக்கு ஒரே வழி பாரம்பரிய பயிற்சிகளையும் கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணணும். பழங்காலத்துல எப்படி பயிற்சி செஞ்சாங்களோ, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு ஃபாலோ பண்ணணும். அப்பதான் இந்த வர்மக்கலையில மாஸ்டர் ஆக முடியும். சாதாரண கலை இல்ல இது. பாடி மைண்டு ரெண்டுமே சேர்ந்து செல்ஃப் கண்ட்ரோலோட இயங்கணும். சுய கட்டுப்பாடு இல்லாம வர்மக்கலைய சரியா பயன்படுத்த முடியாது. மொத்தம் 108 வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாமே ஒரு சில கேட்டகரிக்குள்ள வரும். நம்பர் 1 ஸ்தூல வர்மா. இதெல்லாம் உடலோட மேற்பரப்புல இருக்க வர்மா பாயிண்ட்ஸ். தசைகள், தசை நாணங்கள், மூட்டுகள் இதுலதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம தூண்டுறப்போ மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள், தசை வலிகள் எல்லாம் குறையும். அடுத்து நம்பர் 2 ஜீவ வர்மா. இதெல்லாம் முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் நேரடியா நம்ம உடல் உறுப்புகளோட இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம உடல்ல இயங்கிட்டு இருக்க சிஸ்டமோட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்ல அடிபட்டா பயங்கரமா ஆபத்துகள் ஏற்படலாம். முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு சுவாசிக்கிறது, ரத்த ஓட்டம், செரிமானம் இப்படி முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படலாம். வர்மக்கலையை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்போ இந்த பாயிண்ட்ஸை கவனமா டச் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் லைஃப் லைன் மாதிரி. அடுத்து நம்பர் 3 மானசீக வர்மா. இதெல்லாம் சென்சிட்டிவான வர்மா பாயிண்ட்ஸ். நம்ம மைண்டு அப்புறம் உணர்ச்சிகளோட இந்த வர்மம் இணைக்கப்பட்டிருக்கும். இதை ட்ரிகர் பண்றப்போ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கப்போ தலையில மசாஜ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸை நம்ம டச் பண்ணி தூண்டி விடுறப்போ மைண்டு அமைதியாகும், கவனம் செலுத்த முடியும், மனத்தெளிவு அதிகமாகும். அடுத்து நம்பர் 4 அத்திவர்மா. இது ஆபத்தான வர்மா பாயிண்ட்ஸ். ஏன்னா இந்த வர்மா பாயிண்ட்ஸ்ல சின்ன அடிபட்டாலும் பயங்கரமான தாக்கம் ஏற்படும். இந்த வர்மா பாயிண்ட்டை நேரடியா தாக்குனா உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வர்மக்கலையை கத்து கொடுக்கறப்போ இத பத்தி தெளிவா சொல்லி கொடுப்பாங்க, கவனமா இருக்க சொல்லுவாங்க. அடுத்து நம்பர் 5 கலைவர்மா. இது மூட்டு சம்பந்தப்பட்ட வர்மா பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மூட்டு கிட்ட தான் இருக்கும். இதுதான் மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்குது. ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, மூட்டு பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்போ இந்த பாயிண்ட்ஸை ட்ரிகர் பண்ணி சரி பண்ண முடியும். இன்னும் டீடைல்டா வர்மக்கலையில நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வர்மா பாயிண்ட்ஸுமே முக்கியமானதுதான். இதெல்லாமே பழங்காலத்து முறைகள். ஆனா இப்போ எல்லாரும் சயின்ஸை தான் அதிகம் நம்புறோம். அப்படி பாக்குறப்ப வர்மக்கலைக்கு பின்னாடியும் நிறைய அறிவியல் இருக்கு. வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் மோஸ்டா முக்கியமான நரம்புகள் அப்புறம் ரத்த குழாய்கள் கிட்ட இருக்கு. இதை நம்ம தூண்டுறப்போ நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. ரத்த ஓட்டம், உடல் உறுப்புகள் செயல்பாடு இதெல்லாமே சீராகும். நரம்புகளை தூண்டுறப்போ அதுல இருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாமே வெளியாகி அதனால உடனே வலி குறைகிறது, ரிலாக்ஸ் ஆகுறது, நல்ல ஃபீல் ஆகுறதெல்லாம் ஏற்படுது. பிளஸ் உடல்ல இருக்க சக்கரங்கள், எனர்ஜி சென்டர்ஸோட இந்த வர்மா பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கும். அதனால எனர்ஜி ஃப்ளோ பேலன்ஸ் ஆகுது. எல்லா சத்துக்களும் ரத்தமும் சீரா சர்க்குலேட் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இருக்க அக்யூப்ரெஷர், அக்யூபஞ்சர் இதெல்லாம் வர்மா பாயிண்ட்ஸ் அடிப்படையா வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ வர்மக்கலை வச்சு நம்ம தற்காப்பும் செஞ்சுக்க முடியும், நம்மள ஆரோக்கியமாவும் வச்சுக்க முடியும். இந்த வர்மா பாயிண்ட்ஸை தூண்டுறது மூலமா நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் குறையுது, செரிமான கோளாறு, உடல் பிரச்சனைகள் இப்படி எல்லாமே சரியாகும். எல்லாத்தையும் தாண்டி இந்த வர்மா தெரப்பிய ஆன்டி ஏஜிங்காக யூஸ் பண்றாங்க. மீண்டும் இளமையாக இந்த ஒரு சில வர்மா பாயிண்ட்ஸை ட்ரிகர் பண்ணி வயசாகிற ப்ராசஸ ஸ்லோவாக்குறாங்க. இப்படி வர்ம கலையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த கலை எப்படி யாரால முதல்ல கொண்டு வரப்பட்டுச்சு? அகத்தியரோட ஒரு பாடல்ல தேரவே சிவன் உமைக்கு சொன்ன போதும் ஆறாமல் நான் அறிந்து இந்நூல் சொன்னேன். ஒடிமுறிவு சரசூத்திரம் 1500 பாடல் 833. இதுக்கான அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, வர்ம கலைய சிவன் தன்னோட மனைவி பார்வதிக்கு சொல்லி கொடுத்தாராம். அப்புறம் பார்வதி அந்த கலைய தன்னோட பையன் முருகனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். முருகன் அகஸ்திய சித்தருக்கு வர்ம கலைய சொல்லி கொடுத்திருக்காரு. அகஸ்தியர் இந்த கலைய பத்தி புக் எழுதி எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காரு. இதுதான் வரலாறு சொல்லுது. ஆனா நேரடியா சித்தர்கள் எழுதின இந்த ஒரிஜினல் நூல்களோ அதோட காப்பீஸோ நம்ம கிட்ட இல்ல. இந்த சித்தர்கள் கவிதை மாதிரி எழுதின வரிகளோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட சில ஞானிகள் தான் இதெல்லாத்தையும் விளக்கி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 பாடல்கள் இந்த வர்மக்கலைய பத்தி இருக்கு. ஒவ்வொரு வர்மத்தை பத்தியும் விளக்கப்பட்டிருக்கு. தற்காப்பு வர்மத்துல புலி, யானை, நரி, சிங்கம், ஹனுமான்னு பல ஃபார்ம்ஸை இப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேவ சண்டைய பார்த்திருப்போம். ஆடுகளம் படம் பார்த்திருந்தா தெரியும். அதுல சேவலோட முதுக மசாஜ் பண்ணி விடுவாங்க. உடனே சேவல் சீறிட்டு பயங்கரமா சண்டை போடும். இதுவுமே வர்மா பாயிண்ட்ஸ் தான். முதுகுல இருக்கத்துல கிட்டத்தட்ட எல்லாரும் காதல கம்மல், விரல்ல மோதிரம், கால்ல மெட்டி, மூக்குல மூக்குத்தி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆச்சரியம் என்னன்னா,
இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் உடலோட பிரஷர் பாயிண்ட்ஸோட கனெக்ட் ஆகுது. அதனால அவங்க ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. பிளஸ் எனர்ஜியும் சீரா உடல்ல பரிமாறி இருக்கு. காது குத்துறது, மூக்கு குத்துறதெல்லாம் கூட ஒரு வகையில வர்மா பாயிண்ட்ஸை தூண்டுறது தான். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனோம்னா அகஸ்தியர் தென்பொதிகை மலையான குற்றாலம் பகுதியில தான் வாழ்ந்திருக்காரு. அந்த டைம்ல பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓலைச்சுவடிகள்ல இந்த வர்மகலைய பத்தி எழுதி வச்சிருக்காங்க. ஜாதாவர்மன் பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் வர்மகலைய கத்திருக்காரு. ரொம்ப தைரியத்தோட போர் வேட்கையோட வீரனா வாழ்ந்திருக்காரு. பல போர்களை ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. பாண்டிய ஆட்சியில தான் வர்மகலை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சாங்க. வர்மகலை மறைய ஆரம்பிச்சது. அப்புறம் தான் சோழர்கள் உள்ள வந்து வர்மகலைய பயிற்சி பண்ணாங்க. அதோட நிக்காம ஸ்ரீலங்கா, சைனா, கம்போடியா, ஜப்பான், தாய்லாந்து பல வெளிநாடுகளுக்கும் இந்த கலைய பத்தி தெரியப்படுத்தினாங்க. கரிகால சோழனுக்கு வர்மகலை அத்துப்பிடியா. போதி தர்மரும் இந்த வர்மகலையில பெஸ்டா இருந்திருக்காரு. இவர் சைனாக்கு போய் அங்க ஷாவலின் துறவி மடத்துல தங்கி புத்த மதத்தை போதிச்சிருக்காரு. அவர் தான் ஷாவலின் டெம்பிள கட்டினது. பிளஸ் அங்க இருந்த சீன துறவிகளுக்கு வர்மகலையை சொல்லி கொடுத்திருக்காரு. அவங்களோட உடலை வலுப்படுத்தி அவங்கள உற்சாகமா வச்சுக்க இந்த வர்மகலை உதவியா இருந்திருக்கு. இப்பவுமே ஷாவ்லின் டெம்பிள்ல போதி தர்மரை கற்கல்ல செதுக்கி வச்சிருப்பாங்க. அவர் சொல்லி கொடுத்த இந்த கலைய ஷாவ்லின் குங்ஃபு அப்படிங்கிற பேர்ல இப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள். நம்ம தமிழ் அரசர்கள் நிறைய பேரோட பேர்ல வர்மம் சேர்ந்திருக்கும். ஜெயவர்மன், ராஜேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இப்படி கேள்விப்பட்டிருப்போம். எந்த அரசர்கள் வர்மகலையை கத்துக்கிட்டு அதுல பெஸ்டா இருந்தாங்களோ அவங்களோட பேரோட வர்மம் சேர்க்கப்பட்டிருக்கு. அரசர்கள் மட்டுமில்ல, யார் வர்மகலையை கத்திருந்தாலும் அவங்க பேர் பின்னாடி வர்மான்னு சேர்த்துக்குவாங்க. குணவர்மர்னு ஒருத்தர் போதி தர்மருக்கெல்லாம் முன்னாடியே கிட்டத்தட்ட 320 ஏடிலேயே சைனாக்கு போயிருக்காரு. அங்க ஜாவா தீவுல தான் தங்கியிருக்காரு. அவருக்கு வர்மகலை நல்லாவே தெரியும். அதான் பேர்லயே வர்மான்னு இருக்கு. குணவர்மர் சீசை அப்படிங்கிற மலையில கொஞ்ச நாளா தங்கியிருந்திருக்காரு. ஒரு நாள் ஒரு புலி அவர்கிட்ட வந்திருக்கு. அந்த புலியோட தலைய ஒரு குச்சிய வச்சு குத்திருக்காரு. உடனே அந்த புலி அமைதியாக இருக்கு. இத பார்த்த கிராமத்து ஆளுங்களுக்கு செம்ம ஷாக்கு. அந்த மலையில அதிக காட்டு விலங்குகள் வரப்போக இருந்திருக்கு. அதுங்க கிட்ட இவர் வர்மகலை யூஸ் பண்ணிருக்கிறத நிறைய பேர் பாத்திருக்காங்க. வர்மகலையில தியானம் செய்யறப்போ பல உருவங்கள் எடுப்பாங்க. அப்ப அதே குணவர்மன் மலையில இருக்க குகையில தியானம் செஞ்சுட்டு இருந்தப்போ மக்கள் அவரை பாக்குறாங்க. ஆனா அங்க பளிச்சுன்னு வெளிச்சத்தோட ஒரு வெள்ளை சிங்கம் உட்காந்து தியானம் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சோ தியானம் பண்றப்போ வர்மகலையில சிறப்பா இருக்கவங்க இந்த மாதிரி உருவங்களையும் வெளிப்படுத்திருக்காங்க. அதுவும் ஒளி ரூபத்துல மட்டும்தான். இன்னொரு முறை நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ இவர் மேல மட்டும் தண்ணி விழாம இருந்திருக்கு. இவர் மட்டும் நனையாம இருந்திருக்காரு. இது எல்லாமே புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்க நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனா வர்மகலையில பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதுல சிலதை கண்டுபிடிச்சு நிரூபிக்கவும் செஞ்சிருக்காங்க. வர்மகலையில ரொம்ப ஆச்சரியமானதே நோக்கு வர்மம் தான். போதி தர்மர் டாங்லி பண்ற மாதிரி ஒருத்தங்களை பார்த்தே அவங்கள கட்டுப்படுத்துறது. பார்வையாலேயே கட்டுப்படுத்துவாங்க, தாக்குவாங்க. வர்மகலை இப்பவுமே பயிற்சி செய்யப்பட்டுகிட்டு இருக்குதான். ஆனா இதோட முழு ரகசியங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியல. வர்மகலையில சாதாரணமா இப்ப பாக்குறத தாண்டி பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வர்மகலைய கத்துக்கணும்னா அந்த மாணவன் ஒரு ஆசான தேடணும். சாதாரண அகாடமி எல்லாம் வச்சு இதை கத்துக்க முடியாது. குருக்கள் கிட்டதான் கத்துக்க முடியும். வர்மகலையில மாஸ்டரா இருக்கவங்க தான் பெஸ்டா முழு பயிற்சிய கொடுக்க முடியும். அதுவும் பாரம்பரிய முறையில. முன்னாடி காலங்கள்ல எப்படி நடக்கும்னா ஆசான தேடி போவாங்க, காணிக்கைய ஏதாச்சும் கொடுப்பாங்க. அப்புறம் ஆசான் குருக்கள் எல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க. முதல்ல கலரி தான் கத்து கொடுப்பாங்க. பிரார்த்தனை முடிச்சுட்டு வர்மா பாயிண்ட்ல கும்பிடு காலமா சொல்லி கொடுப்பாங்க. அடுத்ததா பூமி காலம் அப்படிங்கிற பாயிண்ட். அப்புறம் கத்துக்கிட்ட ரெண்டையும் மனசார ஃபீல் பண்ணணும். இதுதான் ஆரம்பத்துல கத்துக்கிறது. அப்புறம் 3 வருஷத்துக்கு வெறும் கலரி தான் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி மாணவன் கத்துக்கிறான்னு ஆசான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை வச்சுதான் அடுத்தடுத்த வர்மம் பாயிண்ட்ஸ கத்தே கொடுப்பாங்க. வர்மம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி இல்ல. ஆசான் அந்த மாணவனை தொட்டு இந்த இடத்துலதான் வர்மா பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு குட்டி மரக்குச்சி எடுத்து அதை அரிசி மாவுல முக்கி அதை எடுத்து மாணவனோட உடம்புல வர்மா பாயிண்ட்ஸ் இருக்க இடத்த டச் பண்ணுவாரு. எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு புள்ளி மட்டும் வைப்பாரு. இப்படிதான் மாணவர்கள் வர்மா பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. கத்துக்கிறப்ப பொறுமையும் ஒழுக்கமும் ரொம்ப அவசியம். ஆசான் மாணவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. கலைய கத்துக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு வந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவாரு. ஏன்னா இந்த வர்மகலை ஆபத்தையும் கொண்டு வரும். அதனால ஆசான் சேஃப்டியை பார்த்துட்டு தான் சொல்லி கொடுப்பாரு. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வர்ம திறவுகோலே சொல்லி கொடுக்கப்படும். எப்படி இந்த வர்மா பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்றதுன்னே இப்போதான் சொல்லி கொடுப்பாங்க. 12 வருஷம் பயிற்சியை முடிச்சுட்டு ஃபுல் டிசிப்ளினோட உறுதிமொழியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வர்மா பாயிண்ட்ஸை எப்படி கரெக்டா ஆக்டிவேட் பண்றது, வர்ம கலைய முழுசா எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுப்பாங்க. 12 வருடங்கள் கழிச்சு வர்ம கலையில அந்த மாணவன் பெஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆசான் இந்த மாணவனை வர்ம ஆசான்னு எல்லார் முன்னாடியும் தெரியப்படுத்துவாரு. என்னதான் இந்த மாணவன் வர்ம கலையில பெஸ்ட் ஆகி ஆசான் ஆனாலும் அவனுக்கு சொல்லி கொடுத்த ஆசான் கூட அதே பழைய ரிலேஷன்ஷிப்போட மரியாதையோட இருப்பான். இப்படிதான் முன்னாடி காலங்கள்ல வர்ம கலைய ஆசான் கிட்ட இருந்து கத்துருக்காங்க. சோ வர்ம கலைக்கான முக்கியமான கருவிகளே பொறுமை, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு தான்.
இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தனால வர்மக்கலைய பெஸ்டா கத்துக்க முடியும். வர்மக்கலை தற்காப்பா மட்டும் இல்லாம பல நோய்களை குணப்படுத்தி உடலை ஆரோக்கியமா வச்சுக்கவும் பயன்படுத்தப்படுது. எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸுக்கும் இதுதான் ஆணி வேரா இருந்திருக்கு. இந்த வர்மக்கலை நம்ம தமிழ் மண்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அது நமக்கு பெருமைதான். வர்மக்கலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.